அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் 1/3/2026 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். உங்கள் அன்பு நண்பன், அன்பு அஸ்ட்ராலஜி சிவராஜ். ஒரு புதிய மாதத்தின் தொடக்கம், ஒரு புதிய நம்பிக்கையின் வாசல். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மமான பெட்டி. இன்று மட்டுமே உன் கையில் உள்ள வைரம். இன்றைய பொழுதை சரியாக பயன்படுத்துவன் எவனோ அவனே வெற்றியாளன். நண்பர்களே, இன்று 2026 மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கோச்சார நாயகன் சந்திரன் தன் ஆட்சி வீடான கடகத்தில் காலை 8:53 வரை சனியின் பூசம் நட்சத்திரத்திலும் பின்பு புதனின் ஆயிலை நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கின்றான். மேச லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 4 சந்திரன் 4 ஆட்சி பலம் பெற்று அமர்ந்துள்ளார். வீடு, வண்டி, வாகன யோகம் இன்று மிக சிறப்பாக உள்ளது. 3 குரு சொந்த சாரத்தில் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை இன்று இமயமலை போல் உயர்ந்து நிற்கும். 11 ராகு நட்பு பலத்துடன் இருப்பதால் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். தாயாரின் ஆசையால் நீண்ட நாள் சுற்று சிக்கல்கள் இன்று தீரும். பரிகாரம், சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நன்றாக இருப்போம். ரிஷப லக்ன நேயர்களே, சந்திரன் 3 ஆட்சி பெற்று அமர்வது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும். 10 ராகு சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய புரட்சிகளை செய்வீர்கள். 11 சனி சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பதால் நிலையான வருமானத்திற்கு இன்று அடித்தளம் அமையும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. பயணங்களால் இன்று எதிர்பாராத லாபம் கிடைக்கும். மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர் சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருக்கும். மிதுன லக்ன நேயர்களே, தனஸ்தானமான 2 சந்திரன் ஆட்சி பெற்று அமர்வது உங்களுக்கு பணமழையை தரும். லக்னத்தில் குரு புனர்பூச சாரத்தில் இருப்பது உங்களுக்கு தெய்வ கவசம் போன்றது. 9 ராகு இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இன்று லாபம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கையெட்டும். பேச்சால் இன்று காரியம் சாதிப்பீர்கள். வங்கி சேமிப்புகள் உயரும் நாள் இது. பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருக்கும். கடக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே ஆட்சி பெறுவது சசயோகம் போன்ற பலனை தரும். 9 சனி உத்திரட்டாதிசாரத்தில் இருப்பதால் குலதெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். 8 ராகு இருப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களும் ரகசியங்களை இன்று பகிர வேண்டாம். மனம் இன்று மிக தெளிவாக இருக்கும். புதிய தொழிலில் முயற்சிகளுக்கு என்று வித்திடலாம். செல்வாக்கும் கௌரவமும் உயரும். சிவபெருமானுக்கு பாலையாசம் செய்து வழிபடுங்கள். நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, சந்திரன் இன்று 12 ஆட்சி பெறுவதால் சுப விரயங்கள் உங்களை தேடி வரும். 6 செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனை பார்ப்பதால் உங்கள் எதிரிகள் இன்று வலுவிழந்து போவார்கள். ராகு 7 நட்பு பலத்துடன் இருப்பதால் வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டு. நண்பர்கள், ஆன்மீக பயணங்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியும் புதிய தெளிவையும் தரும். பழைய கடன்களை அடைக்க இன்று ஒரு நல்ல வழிபழக்கம். பரிகாரம், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து சூரியனை வணங்குங்கள். நன்றாக இருப்போம். கன்னியா லக்ன நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவது இன்று உங்களுக்கு ஜாக்பாட் லாபத்தை தரும். நண்பர்கள், 10 குரு புனர்புஸ்தானத்தில் இருப்பதால் வேலையில் உங்கள் அதிகாரம் கொடியேற்றி பறக்கும். 6 ராகு நட்பு பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். பெருமாளுக்கு பச்சை பயிறு நைவேத்தியம் செய்து தானம் செய்யுங்கள். நன்றாக இருக்கும். துலாம் லக்ன நேயர்களே, 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவது தொழிலில் பெரிய உயர்வை தரும். 9 குரு புனர்பூச நட்சத்திரத்தில் புனர்பூச சாரத்தில் இருப்பதால் தெய்வ அனுகூலம் முழுமையாக உண்டு. 6 சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் கடன் பிரச்சனைகளை தீர வழி பிறக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று கைமேல் பலன் தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு இன்று பல மடங்கு உயரும். நண்பர்களே, துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருப்பீர்கள். விருச்சிக நேயர்களே, பாகியஸ்தானமான 9 சனி சந்திரன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். 3 உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனை பார்ப்பது ராஜயோகமாகும். 4 ராகு சதய நட்சத்திரத்தில் நட்பு பலத்துடன் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. தந்தை வெளிப்புறவில் இருந்த கசப்புகள் நீங்கி இணக்கம் உண்டாகும். திடீர் பணவரவு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். நன்றாக இருக்கும். தனுசு லக்ன நேயர்களே, சந்திரன் இன்று 8 ஆட்சி பெற்றுள்ளார். இது விபரீத ராஜயோகத்தை தரும். எதிர்பாராத தனவரவு
அல்லது இன்சூரன்ஸ் பணம் இன்று வந்து சேரும். 7ல் குரு புனர்பூச சாரத்தில் அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது கோடி புண்ணியம் நண்பர்களே. 3ல் ராகு நட்பு பலத்தில் இருப்பதால் உங்கள் புகழ் இன்று மேலோங்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை காட்டுங்கள். மற்றபடி இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாள். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். மகர லக்ன நேயர்களே, 7ல் சந்திரன் ஆட்சி பெற்று உங்கள் லக்னத்தை நேராக பார்ப்பது ஒரு சிறந்த அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து இல்லறம் இனிக்கும். லக்னத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறமை தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று சுலபமாக முடிந்து தாம்பூலம் மாற்றப்படும். கூட்டுத் தொழில் பங்குதாரர்களால் நல்ல லாபம் கிடைக்கும். சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யும். நன்றாக இருக்கும். கும்பலக்ன நேயர்களே, சந்திரன் 6ல் ஆட்சி பெறுவதால் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரும். லக்னத்தில் ராகு சதய நட்சத்திரத்தில் நட்பு பலத்துடன் இருப்பது உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். 5ல் குரு புனர்பூச சாரத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் இன்று உங்களை பெருமைப்பட வைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் இன்று கிடைக்கும். பரிகாரம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாட்டி வழிபடும். மீன லக்ன நேயர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ல் சந்திரன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு தெய்வ பலத்தை தரும். லக்னத்தில் சனி உத்திரட்டாதிசாரத்தில் இருப்பதால் இன்று பொறுப்புகள் கூறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி. 11ல் செவ்வாய் உச்சம் பெறுவது உங்களுக்கு தொழிலில் பெரும் லாபத்தை தரும். மனதில் இன்று ஒரு விதமான அமைதியும் தெளிவும் பிறக்கும். பரிகாரம் குரு பகவானுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருக்கும். நன்றி.